அனைவருக்கும் வணக்கம்ங்க. 11/7/2025 மதியம் 2:30 விற்பனை பதிவில் 8 விற்பனை பதிவுகள் பார்க்க போகிறோம்ங்க. பதிவுகள் இருக்கக்கூடிய இடம் ஈரோடு மாவட்டம் சிவகிரிங்க. சிவகிரி கேட்டல் ஃபார்ம்னு கூகுள் சர்ச்லையும் மேப்லையும் போட்டிங்கன்னா பண்ணையோட லொக்கேஷன் வந்துடும். ஃபோன் பண்ணிவிட்டு நேரில் வந்து மாடுகள் கன்றுகளை தேர்வு செஞ்சு வாங்கலாமுங்க. வீடியோ பதிவில் முதல் பதிவாக நீங்கள் பார்க்குறதுங்க ஒரு ஜோடி காங்கேயம் மயிலை காளை கன்றுகள்ங்க. 2 கன்றுகளுக்குமான வயது வந்து பார்த்தீங்கன்னா 2.5 மாதங்கள் ஆகுதுங்க. அதாவது 3 மாத கணக்குக்குங்க. நல்ல தரத்தில் இருக்குது, நல்ல குணத்தில் இருக்குதுங்க. ரெண்டுமே சுழி சுத்தம், கழிப்பு சுழி குறைப்பழுது இல்லை. லோ பட்ஜெட்டில் காளை கன்றுகள் தேடிட்டு இருக்கிறவங்க இந்த ஜோடியை தேர்வு செஞ்சு வாங்கலாம். நேரில் வந்தும் பார்த்து வாங்கலாம், வீடியோ பார்த்தும் நீங்கள் புக் பண்ணிக்கலாமுங்க. இந்த 2 கன்றுகளும் சேர்த்து விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா 17,000 ரூபாய்ங்க. 2.5 மாதங்களான சுழி சுத்தமான காங்கேயம் மயிலை காளை கன்றுகள் ஜோடியினுடைய விற்பனை விலை 17,000 ரூபாய்ங்க. இரண்டிற்கும் குடல் புழு நீக்கத்திற்கான ஐவர்மெக்டின் ஸ்கின் இன்ஜெக்ஷன் நம்ம போட்டிருக்கிறோங்க. ஐவர்மெக்டின் இன்ஜெக்ஷன் போடுறதுனால தோல் சார்ந்த பிரச்சனைகளும் சரி செய்யப்படும். வயிற்றில் குடலில் வந்து தேவையற்ற புழுக்கள்னால கன்றுகளுடைய வளர்ச்சி பாதிக்கப்பட்டிருந்தால் அந்த புழுக்களும் வந்து சாணத்தின் வழியே வெளியேற்றமாயிருங்க. இப்போ கண்ணுக்கு நல்லா பசி எடுக்கும், தேவனதை நல்லா எடுக்கும். கன்றுகள் வந்து இலைக்காமல் மேலே கொண்டு வந்துடலாமுங்க. 2 கன்றுகளுக்கும் பால் ஊட்ட வைக்கணுங்கிறது இல்லைங்க. நாங்கள் இப்போதைக்கு தவிடு தான் வந்து பிணைஞ்சு வச்சுட்ருக்குறோம். தவிடு அப்படியே சாப்பிட்டு பழகுதுங்க. மரச்செக்கில் ஆட்டின கடலை புண்ணாக்கு 2 கன்றுக்கு மொத்தமாக ஒரு 1/4 கிலோ. அடுத்த நாள் காலையில் அந்த ஊற வச்ச புண்ணாக்குள்ளே ஒரு 200 கிராம் தவிடு, 50 கிராம் நாட்டு சர்க்கரை, ஒரு 20 கிராம் கல் போட்டு குளகுலன்னு உருண்டையாட்டம் பெசரி கன்றுகளுக்கு 2 உருண்டையாக பிரித்து வச்சிடுறோங்க. ஒரு சிமெண்ட் தொட்டியில் தண்ணீர் ஊற்றி வச்சிட்டோம்னா வேணுங்கிற அளவுக்கு குடிச்சிக்குதுங்க. அதனால் கன்றுக்கு குடல் புழு நீக்கம் பண்ணிட்டோம், தவிடு வச்சு பழக்கிறோம். கண்ணுக்கு வயசு 2.5 மாதங்கள் ஆகுது. ஜோடி காளை கன்றுகளினுடைய விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா 17,000 ரூபாய்ங்க. இருக்கக்கூடிய இடம் ஈரோடு மாவட்டம் சிவகிரி கேட்டல் ஃபார்ம்னு கூகுள் சர்ச் மேப்பில் போட்டிங்கன்னா லொக்கேஷன் வந்துடும். ஃபோன் பண்ணிவிட்டு நேரில் வந்து மாடுகள் கன்றுகளை தேர்வு செஞ்சு வாங்கிக்கலாமுங்க. நல்ல தரமான கன்றுகள்ங்க. அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க ஒரு காங்கேயம் செவலை கிடாரி கண்ணுங்க. கன்றுக்கான வயசு வந்து பார்த்தீங்கன்னா 10 மாதம் ஆகுதுங்க. சுழி சுத்தமாக இருக்குதுங்க. கழிப்பு சுழி குறைப்பழுது இல்லை. 8 பால் பல் தெளிவாக இருக்குதுங்க. கண் இருந்த இடத்துல கொஞ்சம் பராமரிப்பு குறைவு, அதனால் கொஞ்சம் உடசலாக தெரியும். மற்றபடி தரமான கண். வால் பாருங்கள், ரொம்ப சன்ன வால். கொம்பு 2 பயிர் கொம்புங்க. நல்ல நெட்டு நீளத்தில் தெளிவான கண். இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா 16,000 ரூபாய்ங்க. 10 மாதமான காங்கேயம் செவலை கிடாரி கண். சுழி சுத்தம், கழிப்பு சுழி குறைப்பழுது இல்லைங்க. 8 பால் பல் தெளிவாக இருக்குது. விற்பனை விலை 16,000 ரூபாய். நேரில் வந்து வாங்கலாம், வீடியோ பார்த்துட்டும் புக் பண்ணிக்கலாமுங்க. கண் நாளைக்கு மாடாகும்போது நல்ல மாடாக வந்து சேருங்க. ஏன்னா குடல் புழு நீக்கம் நம்ம பண்ணியிருக்கிறோம். லோ பட்ஜெட் கண். தாடை, வால், முகம், கொம்பு எதுவுமே கழியாத அளவுக்கு இருக்குதுங்க. வாடலாக இருக்குது அப்படிங்கிற தவிர எந்த குறையும் இல்லை. தரமான மாடாக வரும். விலை 16,000 ரூபாய்ங்க. அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க ஒரு நல்ல கூர்வாரான காங்கேயம் மயிலை கிடாரி கண்ணுங்க. கன்றுக்கான வயசு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 9 மாதம் ஆகுதுங்க. சுழி சுத்தமாக இருக்குதுங்க. கழிப்பு சுழி இல்லைங்க. குறைப்பழுது இல்லை. 2 கொம்பும் பாருங்கள், நல்ல பயிர் கொம்புங்க. வயிறு தொங்கல் இல்லைங்க. வால் சன்ன வால், தாடை அளவான தாடை. வண்டியில் வந்து இப்போ தான் இறக்கி கட்டுச்சுங்க. இறக்கணுன்னே நம்ம வீடியோவாக எடுக்கிறதுனால கொஞ்சம் பாட்டமாக சுற்றுற மாதிரி இருக்குதுங்க. ஏன்னா கன்றுகள் வந்து கிடாரி கன்றுகள் பிறந்ததுலேருந்து ஒரு வண்டி ஏறி இன்னொரு பக்கம் இறங்கணுங்கிற அவசியம் அதுக்கு கிடையாதுங்க. அதாவது வாங்கிட்டு போகும்போது இளங்கண்ணாக்கிது போயிருந்தால் தான் உண்டு. ஒரு 9 மாதம் வரைக்கும் ஒரே இடத்துல இருக்குது. திடீர்னு வந்து நம்ம பிரித்து இங்கே கொண்டு வரும்போது கொஞ்சம் பாட்டமாக இருக்கிற மாதிரி இருக்குது. மற்றபடி நல்ல ஒரு குவாலிட்டியான கண், நல்ல கூர்வரான முக அமைப்பில் இருக்குதுங்க. சுழி சுத்தமாக இருக்குது. கழிப்பு சுழி குறைப்பழுது இல்லைங்க. வயிறு தொங்கல் இல்லைங்க. இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா 18,000 ரூபாய்ங்க. 9 மாதங்களான சுழி சுத்தமான காங்கேயம் மயிலை கிடாரி கண்ணு
சுழி சுத்தம், கழிப்பு சுழி குறைப்பளது கிடையாது. 8 பால் பல் தெளிவாக இருக்குதுங்க. விற்பனை விலை 18,000. ஈரோடு மாவட்டம் சிவகிரி நம்மளுடைய ஊர். சிவகிரி கேட்டல் ஃபார்ம் அப்படின்னு கூகுள் சர்ச்லையும் ஆப்லையும் போட்டிங்கனாலே லொக்கேஷன் வந்துடும். ஃபோன் பண்ணிவிட்டு நேரில் வந்து மாடுகள் கன்றுகளை தேர்வு செஞ்சு வாங்கிக்கலாமுங்க. ஒவ்வொரு பதிவையும் முழுமையாக பாருங்கள். பதிவில் நம்ம என்ன விளக்கம் சொல்கிறோம் அப்படிங்கிறத கேளுங்க. நீங்கள் வெளியூர்லேயும் வெளிநாடுகள்லையும் இருக்கிறீங்கன்னா உங்கள் குடும்ப உறுப்பினர்கள்ட்ட கலந்து ஆலோசனை பண்ணிவிட்டு அட்வான்ஸ் பண்ணுங்கள். அட்வான்ஸ் பண்ணிட்டும் வேண்டானாலும் அரை மணி நேரத்தில் சொல்லிடலாம். உங்கள் அட்வான்ஸை திருப்பி வாங்கிக்கலாம். நீங்கள் காலம் தாழ்ந்து சொல்லக்கூடிய ஒரு பதில் தான் வந்து நல்ல மாடுகள் கன்றுகளை கூட மீண்டும் மறு விற்பனையாக போட்டு விற்பனை செய்ய முடியாத ஒரு தர்மசங்கரமான சூழல் இருக்குதுங்க. அதனால் ஒவ்வொரு பதிவுக்கும் தெளிவான விளக்கத்தோடு தான் நம்ம குறிப்பிடுறோம். விலை நிர்ணயம் சொல்லிட்டோம். விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் அட்வான்ஸ் பண்ணுங்கள். வேண்டானாலும் உடனே சொல்லிடுங்கன்னு தான் திரும்ப திரும்ப நம்ம சொல்கிறோமுங்க. தரமான கன்று, 9 மாதம் ஆன கண்ணுங்க. சுழி சுத்தமாக இருக்குது. கழிப்பு சுழி குறைப்பழுது இல்லைங்க. விற்பனை விலை 18,000ங்க. நேரில் வர்றவங்க ஃபோன் பண்ணிவிட்டு வெளிச்சத்தில் வாங்க. காலையில் 6 மணிலேருந்து சாயங்காலம் 6 மணி வரைக்கும் பண்ணையில் ஆட்கள் இருப்பாங்க. நீங்கள் ஃபோன் பண்ணிட்டு வந்து எந்த கன்று எந்த மாடு பிடிச்சிருந்தாலும் நீங்கள் தேர்வு செஞ்சு வாங்கிக்கலாமுங்க. அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க 3வது ஈத்து மயிலை மாடுங்க. 9 மாதம் சினைங்க. 20 நாள் அவங்க கன்று போட எங்கே வேணாலும் நீங்கள் தொட்டு நீவிக்கலாமுங்க. மடிக்கூச்சம் உடல் கூச்சம் கிடையாதுங்க. மயிலை காலைக்கு இனச்சரிக்கை செய்யப்பட்டிருக்குதுங்க. கண்ணு போட்டால் சும்மா பேருக்கு காலை வந்து தொட்டு, அதாவது அணைச்சி தொடுத்து கறந்தால் போதுங்க. முழுசாக நம்ம வந்து அணைச்சி டைட்டாக அணைச்சி சிரமப்படும் அப்படிங்கிறதுலாம் இல்லைங்க. மாடு வந்து திருப்பூர் மாவட்டம் வெள்ளகோவில் பகுதியில் இருந்த மாடு தான். ஈத்து 3ஆம் ஈத்து, சினை 9 மாதம், 20 நாள் அவங்க கண்ணு போட. பாலோட அளவீடு காலையில் 2 சாயங்காலம் 2 கறந்துட்டு கண்ணுக்கு விடலாம். நல்ல கூர்வரான மாடு, நல்ல மேப்பில் இருக்குதுங்க. மாட்டை பார்த்தீங்கனாலே தெரியும், நல்ல நகனன்னு தெளிவாக இருக்குங்க. காங்கை மாடுகளுடைய எண்ணிக்கை நாளுக்கு நாள் குறைஞ்சிட்டே வருது. கூர்வரான மாடாக வேணும், நல்ல குவாலிட்டியான மாடாக வேணும், கறவைக்கு ஒழுக்கமாக நிற்கணும், 4 காம்பில் பால் வரணும், ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கணும் அப்படின்னா தாராளமாக நீங்கள் தேர்வு செய்யலாம். ஈத்து 3ஆம் ஈத்து, சினை 9 மாதம், கண்ணு போட 20 நாள் டைம் இருக்குதுங்க. பாலோட அளவீடு காலையில் 2 சாயங்காலம் 2 கறந்துட்டு கண்ணுக்கு விடலாம். திருவம்பு அமைப்பில் இருந்த மாடு. காங்கைங்கன்று போடுறதுக்கு 4 காம்பில் பால் வர்றதுக்கு, பாலுக்கு நிற்கிறதுக்கு, சுழி சுத்தமாக இருக்கிறதுக்கு இந்த உத்தரவாதம் உண்டுங்க. இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா 53,000 ரூபாய்ங்க. எப்போ வேணாலும் நேரில் வாங்க, மாடுகள் கன்றுகளை தேர்வு செய்யுங்க. பிடிச்சிருந்தா நீங்கள் அட்வான்ஸ் கொடுத்துட்டு போகலாமுங்க. குவாலிட்டியான மாடுங்க. விலை 53,000 ரூபாய்ங்க. அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க சாகிவாலும் ரெட் சிந்தியும் கிராஸுங்க. 2ஆம் ஈத்துங்க. 9 மாதம் சினைங்க. சாகிவால் மாட்டுக்கு ரெட் சிந்தி போட்டிருக்கிறாங்க. இதனுடைய தாய்மாடு வந்து சாகிவால் மாடுங்க. அதுக்கு ரெட் சிந்தி போட்டு பிறந்த கிடாரி. 2ஆம் ஈத்து. பல்லு வந்து 6 பல்ல இருந்து கடை பல்லுங்க. கறவைக்கு வந்து கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க. நல்ல குணம்ங்க. தலைச்சனில் வந்து பார்த்தீங்கன்னா காலையில் வந்து 3, சாயங்காலம் 3, ஒரு 6 லிட்டர் பால் பீச்சி இருக்குதுங்க. இப்போ 2வது ஈத்து. இந்த ஈத்து வந்து நம்ம வைக்கிற பக்குவத்தை பொறுத்து ஒரு 4+3 ஒரு 7 லிட்டர் வரை கறவை எதிர்பார்க்க முடியுங்க. 2ஆம் ஈத்து சாகிவால் ரெட் சிந்தி கிராஸ் மாடு. 9 மாதம் சினை. 10 நாளில் கண்ணு போட்டுரும். தலைச்சனில் 3 பீச்சி இருக்குது. இப்போ 2ஆம் ஈத்தில் இருக்குதுங்க. நல்ல குணத்தில் இருக்குது. நல்ல மடிகால் சுத்தத்தில் இருக்குதுங்க. இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா 55,000 ரூபாய்ங்க. நல்ல பயிர்க்கும் மாடுங்க. நல்ல மடிகால் சுத்தத்தில் இருக்குதுங்க. நல்ல தோல் நைஸில் இருக்குது. மடி புறமடி நல்ல இலக்கத்தில் இருக்குதுங்க. தரமாக வேணும், இளம் மாடாக வேணும், கால் அணைக்காத மாடாக இருக்கணும், ஆண்கள் பெண்கள் பிடிக்கிற மாதிரி வேணும்னா எப்போ வேணாலும் நேரில் வந்து பார்த்தும் வாங்கிக்கலாம். வீடியோ பார்த்துட்டும் அட்வான்ஸ் பண்ணிக்கலாம். நான் முழு தொகை யார்ட்டுமே வாங்குறதில்ல. நீங்கள் வாங்குகிற மாடு உங்கள் வீட்டுக்கு நேரடியாக வந்ததுக்கப்புறம் மீதி தொகையும் வண்டி வாடகையும் கொடுத்தா போதும் அப்படிங்கிறது தான் நம்ம ஒவ்வொரு பதிவுலையுமே தெளிவாக சொல்லிகிட்டே வர்றோங்க. வண்டி ஏற்றும்போது தேவையான தும்பு, திருகாணி, தலைக்கயிறு, கழுத்து கட்டி எல்லாமே புதுசு தான் வருங்க. முகரை மாற்றி வச்சுருக்குறோங்க. மூக்கணாங்கயிறு மட்டும் நம்ம வந்து தேவையான மட்டும்தான் மாற்றுறோம். ஏன்னா மூக்கணாங்கயிறு வந்து புதுசு போடுறோம் அப்படின்னம்னா வண்டியில் ஏற்றி வரும் பொழுது வந்து பார்த்திங்கன்னா நைலான் கயிறு தான் நம்ம போட்டு அனுப்பு மாதிரி சூழல் வருங்க. நைலான் கயிறு வந்து பார்த்திங்கன்னா மூக்கு வந்து
ஒரு நாணல் ஏற்படுத்திடும். அங்கே வந்து இறங்கினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த மூக்கு வலிக்கிறதுனால ஒரு 2 நாள் 3 நாளைக்கு அதனால் தீவனம் எடுக்காமல் போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் மூக்கணாங்கயத்தை தவிர்த்து மற்ற எல்லா கயத்தையும் மாற்றி தெளிவாக நம்ம கொடுத்துட்டு வர்றோம். மாடும் பதிவையும் பாருங்கள், திருப்தியாக இருந்தால் மட்டும் அட்வான்ஸ் பண்ணுங்கள். அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க ஈனக்கூடியது 4வது ஈத்துங்க, கிர்ரும் ரெட் சிந்தியும் கிராஸுங்க, 9 மாதம் சினைங்க, கறவைக்கு வந்து கால் அணைக்க வேண்டியதில்லைன்னு சொல்லியிருக்கிறாங்க. பாலோட அளவீடு வந்து பார்த்திங்கன்னா அதிகபட்சம் 5 குறைஞ்சபட்சம் 4 வேலைக்கு கறக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதாவது ஒரு நாளைக்கு 8 to 9 லிட்டர் கறவை எதிர்பார்க்க முடியும். சுழி சுத்தமாக இருக்குது. ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாம், ஆண்கள் பெண்கள் கறந்துக்கலாம். மாடு வந்து பார்த்திங்கன்னா லோக்கலில் இருந்த மாடு தான். கிர்ரும் ரெட் சிந்தியும் கிராஸு, ஈன்னா 4வது ஈத்து, சினை 9 மாதம், கால் அணைக்க வேண்டியதில்லை. கறவைத்திறன் ஒரு நாளினுடைய கறவைத்திறன் 8 to அதிகபட்சம் 9 லிட்டர் கறவை கறக்குங்க. இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா 57,000 ரூபாய்ங்க. பால் தேவைக்காக மாடு தேடிட்டு இருக்கிறவங்க தாராளமாக இதை தேர்வு செஞ்சு வாங்கலாம். நல்ல திமிழ் அமைப்புங்க, நல்ல மடிகால் சுத்தமுங்க. ஈத்து மாடுங்கிறதுனால ரொம்ப பொறுமையாக இருக்குதுங்க. நீங்கள் மடிகடியெல்லாம் பிடிச்சி காம்பே பிடிச்சி தொங்குனீங்கனாலும் அப்படியே நிற்குதுங்க. அந்த மாதிரியான குணத்தில் இருக்குது. விலை 57,000 ரூபாய்ங்க. அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க 3வது ஈத்து கிர்ருங்க, சுழி சுத்தமாக இருக்குதுங்க. கறவைக்கு கால் அணைக்க வேண்டியதில்லை, அணைச்சும் பீச்சலாமுங்க. கறவைத்திறன் வந்து ஒரு 9 லிட்டர் வரைக்கும் வருங்க. தற்போதைக்கு எந்த கறவையும் இல்லைங்க. இது வந்து கண்ணு பிரித்த மடிங்க. அதனால் இப்போ பாலோட கறவை வந்து எதுவுமே இல்லைங்க. அடுத்த ஈத்து இது கண்ணு போட்டால் மட்டும்தான் பாலுக்கு கறவை நம்ம எதிர்பார்க்க முடியும். தற்போதைக்கு கிர்ரு சினை ஊசி போட்டிருக்குதுங்க. அவங்க செனை வந்து ஊசி போட்டிருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் இங்கே வந்து செனைக்கு ஹீட்டுக்கு வந்துருச்சுங்க. 2 நாள் முன்னாடி பௌர்ணமி அப்படிங்கிறதுனால நம்ம வந்து செனை ஊசி கிர் ஊசி நம்ம தான் போட்டிருக்கிறோம். மாடு ஈன்னா 3வது ஈத்து, கறவை வந்து ஒரு 9 லிட்டர் வரைக்கும் வரும். கால் அணைச்சும் கறக்கலாம், அணைக்காமையும் கறக்கலாம். ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாமுங்க. விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா 25,000 ரூபாய்ங்க. ஒரு கண்ணுக்குட்டி வாங்குகிற விலையில் ஒரு கிர் மாடு வாங்கி தயார் பண்ணிக்கலாம்னு நினச்சிங்கன்னா நல்ல ப்ரீடு குவாலிட்டி கிர்ராக வேணும்னா தாராளமாக தேர்வு பண்ணலாம். இல்லை இயற்கை விவசாயம் பண்ணுறோம், கோமியம் சாணம் வேணும் அப்படின்னா கண்ணுக்குட்டியோட இந்த மாதிரி மாடுகளை தேர்வு செஞ்சு வாங்கும்போது கோமியம் சாணமும் நமக்கு சேர்ந்து கிடைக்குங்க. ஏன்னா மாடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு 25 லிட்டர் வரைக்கும் தண்ணி குடிக்குது அப்படின்னா நமக்கு வந்து கோமியம் வந்து இந்த மாட்டிலேருந்து நமக்கு பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு ப்ராப்பராக கலெக்ட் பண்ணுறோம் அப்படின்னோம்னா ஒரு 5 லிட்டர் வரைக்கும் கோமியம் நம்ம எடுக்கலாமுங்க. பஞ்சகவியம் தயாரிக்கிறதுக்கு இதுக்கு எல்லாத்துக்கும் பயன்படுத்தலாம். பாய்ச்சல் இல்லை, மிரளி இல்லை, எந்த தொந்தரவும் இல்லாத மாடுங்க. கொஞ்சம் வாடல் போனைக்கு நம்ம கொடுத்த மாடு தான். விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா 25,000 ரூபாய்ங்க. நேரில் வந்தாலும் சரி, வீடியோ பார்த்தாலும் சரி, அட்வான்ஸ் மட்டும் பண்ணால் போதும். முழு தொகை கட்ட வேண்டியதில்லை. உங்கள் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் மீதி தொகையும் வண்டி வாடகையும் கொடுக்கலாம். ஒவ்வொரு பதிவையும் கேளுங்க, பதிவுக்கான விளக்கத்தை கேளுங்க. திருப்தியாக இருந்தால் அட்வான்ஸ் பண்ணுங்கள். பண்ணிட்டு வேண்டாம்னாலும் அரை மணி நேரத்தில் சொல்லிடுங்க. நம்ம ஒவ்வொரு பதிவுலையுமே பதிவுக்கான நாள், பதிவுக்கான நேரம், பதிவுக்கான தொலைபேசி எண், பதிவில் இருக்கிற தெளிவான விளக்கம், விலை நிர்ணயம் எல்லாமே குறிப்பிட்டு சொல்கிறோங்க. ஒரு முறை முழுமையாக அதை கேட்டிங்கனாலே போதும். நம்ம யூடியூப் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்போ தான் தொடர்ந்து நீங்கள் வீடியோக்களை வந்து நாள்தோறும் பார்க்க முடியுங்க. அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க ஒரு சாகிவால் கிடாரி கண்ணுங்க. இதோடைய தாய்மாடு வந்து பார்த்திங்கன்னா ரெட் சிந்தி மாடுங்க. ரெட் சிந்தி மாட்டுக்கு சாகிவால் ஊசி போட்டு பிறந்த கண்ணுங்க. அதனால் கொம்பு வர்றதுக்கு வாய்ப்பு ரொம்ப குறைவுங்க. நிறம் மட்டும் பார்த்திங்கன்னா தாய்மாடாட்டும் நல்ல டார்க் நிறமுங்க. நல்ல தொப்பில் இறக்கமுங்க. தாய்மாடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 கறக்கக்கூடிய மாடு. அதுக்கு சாகிவால் ஊசி போட்டு பிறக்குதுங்க. ஏன் இப்படி வந்து ரெட் சிந்திக்கு ரெட் சிந்தி போடுறதில்ல, சாகிவாலுக்கு சாகிவால் போடுறதில்ல அப்படின்னா அதை செனை ஊசி போட வரும்போது அந்த விவசாயிகளுக்கு அதற்கான போதுமான விழிப்புணர்வு வந்து இருக்கிறது இல்லைங்க. அவங்க வந்து இந்த ரகத்தோட ஊசி போடுன்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, இல்லைன்னா நாட்டு ஊசி போடுன்னு சொல்லுவாங்க. அதை செனை ஊசி போட வர்றவங்களும் அவங்ககிட்ட அந்த அன்னைக்கு என்ன ஊசி ஸ்டாக் இருக்குதோ அந்த ஊசியை வந்து செலுத்திட்டு போகிறாங்க.
அது சில நேரத்தில் காங்கேயமாகவும் போயிடுது. ஒரு சில இடத்துல இன்னும் ஏமாந்து அது கலப்பின மாடு ஊசியாகவும் ஆயிடுதுங்க. அதனால் இந்த மாதிரியான சிக்கல்கள்லாம் இருக்கிறதுனால ரெட் சிந்தியும் சாகிவாலும் கிராஸு கொம்பு வர்றதுக்கு வாய்ப்பு இல்லைங்க. நல்ல குவாலிட்டியான கன்று, தாய் மாடு 5 ஒரு 10 லிட்டர் கறக்கக்கூடிய மாட்டுக்கு பிறந்தது. கன்றுக்கான வயசு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 40 நாள் ஆயிடுச்சுங்க. தரமான கன்று வேணும், வட இந்திய கன்று, கிடாரி கன்று வளர்ப்புக்கு வேணும், உங்களிடம் மாடு இருக்குது, ஊட்ட வச்சு வளர்த்திக்கலாம் அப்படின்னா தாராளமாக வாங்கி வளருங்க. நல்ல மாடாக வருங்க. நல்ல தொப்புல இருக்கும், நல்ல காம்புகள் பெருசுங்க. அதே மாதிரி காது மடல் வந்து பார்த்திங்கன்னா பெருங்காது, கொம்பு வந்து சாகிவாலுக்கு இல்லாத மாதிரியே மொட்டை தலையில் இருக்கும். நல்லா கறக்கூடிய மாடாக தலையத்தில் வந்து சேருங்க. இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா 11,000 ரூபாய்ங்க. நேரில் வந்தாலும் வீடியோ பார்த்தாலும் அட்வான்ஸ் மட்டும் பண்ணிக்கலாமுங்க. அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க 3வது ஈத்துங்க, தஞ்சாவூர் குட்டை மாடுங்க. கன்று வந்து பார்த்திங்கன்னா ஒரு 25 நாள் ஆன மயில கன்று, காலை கண்ணுங்க. கறவைக்கு வந்து பார்த்திங்கன்னா கால் அணைக்க வேண்டியதில்லை. மாடு கன்று ரெண்டும் சுழி சுத்தம். ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாம், ஆண்கள் பெண்கள் கறந்துக்கலாம். பாலோட அளவீடு வந்து பார்த்திங்கன்னா காலையில் ஒரு 1.25, சாயங்காலம் 1 நம்ம கறந்துட்டு கண்ணுக்கு வரலாமுங்க. பூங்காம்புங்க. மாடு அருமையான மாடு, குட்டை மாடு, கண் அருமையான கன்று, காலை கன்று. கறவைக்கு கால் அணைக்க வேண்டியதில்லை. மாடு கன்று சுழி சுத்தமாக இருக்குது. ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாம், ஆண்கள் பெண்கள் பால் கறந்துக்கலாமுங்க. இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா 28,000 ரூபாய்ங்க. ஒரு நாளைக்கு 2 லிட்டர் பால், கால் அணைக்காத மாடு, குணத்தில் இருக்குது, சுழி சுத்தமாக இருக்குது. பெண்கள் ஸ்டூல் போட்டு உட்காந்து கறந்துக்கலாம். பாலை நீங்கள் நேரில் வந்து செக் பண்ணி பார்த்து கறந்து பார்த்தே நீங்கள் வாங்கிக்கலாமுங்க. உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா பால் வந்து திடமாக இருக்குது அப்படிங்கிறத காய வச்சே நாங்கள் காட்டுறோங்க. அந்தளவுக்கு உத்தரவாதம் இந்த மாட்டில் கொடுக்குறோம். நல்ல டைட்டாக இருக்குதுங்க. விலை 28,000 ரூபாய். ஈரோடு மாவட்டம் சிவகிரி நம்மளுடைய ஊர். சிவகிரி கேட்டில் ஃபார்ம்னு கூகுள் சர்ச்சில் போட்டிங்கன்னா பண்ணையோட லொக்கேஷன் வந்துடும். ஃபோன் பண்ணிவிட்டு நேரில் வந்து மாடுகள் கன்றுகளை தேர்வு செஞ்சு வாங்கிக்கலாம். பால் கறக்கிறது மாலை 3:30லேருந்து 5 மணி வரைக்கும் கறப்போம். காலையில் 6:30லேருந்து ஒரு 8 மணி வரைக்கும் கறக்குறோங்க. நன்றி, வணக்கங்க.